இப்போது நீங்கள் இதில் பார்க்குறது வந்து ட்ராம் ஸ்ட்ரீட் 900 அப்படிங்கிற மோட்டர் சைக்கிளுடைய இண்டிகேட்டர் மாடிஃபிகேஷன். அதில் பை டிஃபால்ட்டாக வர்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது, பல்பு உள்ள இண்டிகேட்டர். ஆக்சுவலாக இது வந்து அவங்க ஊரில் இது ஓல்டு மாடல் தான், நம்மளுக்கு தான் அது புதுசு. இதை வந்து இப்போ இருக்கிற எல்இடியாக மாற்றணும் அப்படின்னா இந்த டைப்பில் எல்இடி கிடைக்கிறது இல்லை, இது அப்படியே ஃபிக்ஸ் ஆகிறது பை டிஃபால்ட்டு. இந்த இண்டிகேட்டர் சீசனாக உடஞ்சிருச்சு, அதுக்காக தான் நம்ம இந்த விஷயத்துக்கு போனது. அப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா, நம்ம கேடிஎம் டாமினார் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரு இண்டிகேட்டர் தான், அதை இதில் மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு வாங்கி வைக்கும்போது அடாப்ட் ஆகலை. ஏன்னா ரியர்லையும் ஃப்ரண்ட்லையும் அவங்க அந்த ஸ்பேஸை இந்த இண்டிகேட்டருக்காக தான் தயார் பண்ணியிருக்காங்க. ஆக இதை தவிர வேறு எதையும் நம்ம அதில் மாற்ற முடியாது. அப்போ வழக்கப்படி நம்ம அடாப்டர் தானே பண்ணிடுவோம் சொல்லி தொடங்கணும் தான் இந்த வேலை. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் ஆச்சு, ஏன்னா உடனடியாக அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த இண்டிகேட்டருடைய அடாப்டர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அது எரியிறத சும்மா உங்களுக்காக காட்டிருக்கேன். இதுவும் வழக்கப்படி என்னென்னா, நம்ம செய்வனை திருந்தச்சு அப்படின்னு ஒரு இது வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அந்த ஒர்க் நீட்னஸுக்காக உங்களுக்கு காட்டுறது தான். ஆஸ் யூஸ்வல் நான் சொல்கிறது தான் இதை, நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள். இது ரொம்ப சிம்பிளான வேலை தான், பயிற்சி பண்ண தான் நம்ம எல்லாமே வரும் அப்படிங்கிறதான் உண்மையான விஷயம். ஒரு நாளில் போய்ட்டு உடற்பயிற்சி பண்ணி நம்ம இது பண்ணுறதுங்கிற கஷ்டம். பயிற்சி பண்ண நம்மளும் ஒரு நல்ல இது கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்க வீடியோ. பிடிச்சிருந்தா பாருங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.